அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, இயேசு இவ்வாறு, ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். அதாவது அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பேசலையும் அவர். இந்த வார்த்தையெல்லாம் மிரட்டி அதாவது ரொம்ப எச்சரிக்கை பண்ணார், வார்னிங் பண்ணார். ஈசா ரசூல்லா எப்படி வார்னிங் பண்ணாங்க? என்னுடைய கூட்டத்தினரே, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தாக்க வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வார்னிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த மத்தேயுவில் 7வது அதிகாரத்தில் ஃபுல்லாகவே அந்த இதை எடுத்து பாருங்க. என்ன, அப்போது இவங்க எல்லாருமே முஸ்லீம்களாக தான் இருந்திருக்காங்க. இவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. பைபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஈசா நபி சொன்னதே கிடையாது. பைபிள்லேயே இவங்களுடைய இது வருது பாரு, இது வந்து திருத்தூதர் பணிகள். அது வந்து வார்த்தை வந்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு ஒரு மாதிரி இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 2வது அதிகாரத்தில் 41, 44, அப்புறம் அதுலேயே அப்போஸ்தலர் நடபடிகள்லேயே 4வது அதிகாரம் 32 வசனம். இந்த வசனங்களை படிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். யாருடைய வார்த்தை? அது பவுல் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பின்னாடி. இது வந்து பின்னாடி நடக்கிற விஷயம். அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு. இது ஹதீஸுன்னு வச்சுக்கோயேன், அது குரானு, இது ஹதீஸு. அதில் அவர் சொல்கிறார், அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்திருக்காங்க அந்த டைமில். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளும் பொதுவாய் வைத்திருந்தனர். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? எல்லா பொருளுமே, இது என்னது உண்ணுதுன்னு சொல்லலையாம். அந்த 3000 பேரும் இது எல்லாமே எங்களுக்கு நம்மளுது. எப்படி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் பங்கு போட்டுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்களாம். அவங்களோட பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை கொண்டோர். இது அரபியில் சொல்லு. யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. எங்கே இருக்குது கிறிஸ்தவர்கள்? அவங்களுடைய ஒரிஜினல் நேம் என்ன? குரான் என்ன பொய்யா சொல்லுது? என்ன பேர் இருக்கு? நம்பிக்கை கொண்டவர்கள். சூரா மூமின் எடுத்து பாரு, அது பேர் என்ன? நம்பிக்கை கொண்டவர். இப்போ நம்பிக்கை கொண்டவர் ஒன்றா இருப்போம். எல்லாம் நாடினால், நான் என் உள்ளத்தில் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குதா எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இருந்துச்சுன்னா எல்லாம் ஆக்கட்டும் அந்த மாதிரி. நம்பிக்கை கொண்ட மக்கள். அடுத்தது பாரு 44:32 அவர் சொல்கிறாரு, இது வந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் தான். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். ஈசா நபி என்ன சொல்லிட்டு போனார்? உனக்கு என்ன விரும்புறியோ அடுத்து தான் விரும்புன்ருக்கார்ல. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? இது என்னது ஒன்றுதுன்னு என்ன இருக்குது? எனக்கு குளிர்ச்சுன்னா உனக்கும் குளிரும், வா ஆளுக்கு பாதி போத்திக்கலாம். எனக்கு பசிக்கணும் உனக்கும் பசிக்கும், நீ 6 வாய் நான் 1 வாய் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க நம்பிக்கை கொண்ட மக்கள். இது 4:32. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர், அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, அது எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. யாரும் வந்து இந்த ஷர்ட் யாருதுப்பா? எல்லாம் நம்மளுக்கு தாங்க. அப்போ இந்த பெட்ஷீட் யாருதுப்பா? நம்மளுக்கு தாங்க. அப்போ இங்கே பேரிச்சம்பழம் கிடையாது யாருதுப்பா? எல்லாம் நம்மளுக்கு தாங்க. அங்கேயும் பேர் என்ன? நம்பிக்கை கொண்ட. இது 4வது அதிகாரத்தில், இது 2வது அதிகாரத்தில். காலம் கடக்குது. அப்போ ஊருக்குள்ளே அவங்களுக்கு பேர் என்ன? மூமின்கள். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, பிலீவர்ஸ்.